வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக ஆழமான, அதே சமயம் உணர்வு பூர்வமான ஒரு வாழ்வியல் போராட்டத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய வரிகள் உங்களுடைய வாழ்க்கையில மட்டுமே தாங்க நடந்து கொண்டிருக்கும். நீங்க வாழ்க்கையில எவ்வளவோ முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் நீக்க வேண்டும் என்று எவ்வளவோ விஷயங்களை செய்து கொண்டே தாங்க இருந்தீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை அதை அனைத்தையுமே உங்களுக்கு தேடி கொடுக்கவில்லை. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைப்பதை கிடைக்காமல் தாங்க உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்தது. நீங்கள் கேட்டபடி உங்களுடைய மனதின் பாரத்தையும் வலிமை மற்றும் அதிலிருந்து நீங்கள் எப்படி மீண்டு வரப்போகிறீர்கள் என்பதையும் விவரிக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு தொகுப்பாகத்தாங்க இந்த ஒரு வீடியோவானது இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, தியாகத்தின் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கும். மிதுனம் ராசிக்காரங்க பொதுவாகவே வெளி உலகிற்கு எப்போதுமே சிரித்த முகத்துடனும் கலகலப்பாகவும் நீங்கள் நடந்தக்கூடிய ஒரு மனிதர்கள். உங்களுடைய அன்பை புரியாமல் உங்களை காயப்படுத்திய மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் ஒரு நபரை நேசித்தால் அதில் எந்த சுயநலமும் எப்பொழுதுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சுயநலமும் இல்லாமல் தாங்க அந்த ஒரு நபரை நீங்கள் நேசிக்கவே ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுடைய நேரத்தை, உழைப்பை, ஏன் உங்களுடைய சுய கௌரவத்தை கூட அவங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு செல்லணும் என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே தாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் தேடி கொடுத்துருப்பீங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் காட்டிய அல்ல குறையாத அன்பை அவர்கள் உங்களுடைய பலவீனம் என்று நினைத்து கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய பணம், பொருட்கள் என அனைத்தையுமே வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்ற நபர்களும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்காக உருகி செய்த விஷயங்கள் யாவும் அவர்களுக்கு சாதாரணமாகவே தாங்க தெரிந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளில் இனிமேல் நீங்கள் கோவிலுக்கு வரும் பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கோவிலுக்கு நீங்கள் சென்றால் கூட வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து போருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் நம்பிய குடும்பமே உங்களை அவமானப்படுத்தியிருக்கும். வெளி உலகம் உங்களை ஏமாற்றினால் கூட தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய குடும்பமும் நம்மவர்கள் என்று நீங்கள் யாரை உயிராக நம்புகிறீர்களோ அவர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய 4 பேருக்கு முன்னால் அவமானப்படுத்திய போது உங்களுடைய உலகம் அப்படியே மறைந்து போயிருக்கும். நீங்கள் குடும்பத்திற்காக எத்தனையோ விட்டு கொடுத்தல்களை செய்திருப்பீங்க. ஆனால் ஒரு சிறிய தவறு ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது உங்களுடைய கடந்த கால தியாகங்கள் அனைத்தையுமே மறந்து உங்களை குற்றவாளியாக கூண்டில் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை கேலி செய்தவர்கள், அழுததை கவனிக்காதவர்கள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வலியையும் ஏமாற்றத்தையும் அவர்களின் கெட்டி அழும் பொழுது அதை ஆறுதலாக கேட்டு அணைத்துக் கொள்வதற்கு பதிலாக நீ எதற்கெடுத்தாலும் ஓவரா ரியாக்ட் பண்ற என்று உங்களுடைய உணர்வுகளை கேலி செய்திருப்பாங்க. இதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன காயங்களை உருவாக்கியிருக்கும். நீங்கள் தனியறையில் அமர்ந்து சத்தமில்லாமல் தலையணையில் முகம் புதைத்து அழுத இரவுகள் எத்தனை என்று உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுடைய கண்ணீரை கண்டுகொள்ள கூட மாட்டிருக்காங்க, அல்லது கண்டும் காணாமலும் கடந்தும் போயிருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மட்டுமே தாங்க நடக்கும். மற்ற நபர்கள் வாழ்க்கையில யார் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. ஆனால் உங்களுடைய தியாகங்கள் ஏன் தெரியுமா மதிக்கப்படவில்லை? இது ஒரு கசப்பான ஒரு உண்மை. மிதுனம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு எதையாவது செய்யும் போது அதை தம்பட்டம் அடித்து கொள்ள தெரியாது. அமைதியாக கடமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் எல்லாத்தையுமே இலவசமாக வாரி வழங்கியதால் இவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு, உங்களுடைய தியாகத்தின் மதிப்பும் தெரியாமலே போயிருக்குங்க. உங்களுடைய அருமையும் புரிந்திருக்காது யாருக்கும். நீங்கள் எல்லாம் கொடுத்தும் உங்களுக்கு மிஞ்சியது அவமானம் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மனதை உடைத்த சில வார்த்தைகளும் உங்களுக்குள்ளே இருக்கத்தாங்க செய்யும். அந்நியர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வலிக்காது. ஆனால் உங்களுடைய நெருக்கமானவர்கள், நீங்கள் பாதுகாத்த உறவுகள் உங்கள் மீது வீசிய வார்த்தைகள் இருக்கிறதே, அவை வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய இதயத்தை கிழித்த கூர்மையான ஒரு அம்புகளாக இருந்து கொண்டேதான் இருக்கும். நீ எனக்கு என்ன செஞ்ச, எனக்கு என்ன பிரயோஜனம் போன்ற வார்த்தைகள் உங்களுடைய மனதிற்குள்ள இன்னும் உங்களுக்குள்ள காயத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. முக்கியமாக உங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், அதற்கப்புறம் உங்களை தேடி வரக்கூடிய நெருக்கமான நபர்களின் தேவைகளை இந்த ஒரு நாளில் நிறைவேற்றி போதுமான அளவுக்கு நீங்கள் மனதில் ஒரு சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கத்தாங்க செய்யும். அலுவலக பணிகளை முடிப்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். எதை செய்தாலும் அதனை நீங்கள் வேகமாக செய்தால் மட்டுமே தாங்க அதில்
இதில் உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளவும் முடியும். நீங்கள் பங்குதாரர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். அதுதாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. பழைய பிரச்சனைகள் குறித்த எண்ணங்கள் மனதில் மேம்பட ஆரம்பிக்கும். அதனை எப்படியாவது நீங்கள் தட்டி எறிந்து விட வேண்டும். அந்த பழைய பிரச்சனைகளை நினைத்து இன்னும் நம்ம சண்டைக்கு போக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அது நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் குறித்த எண்ணங்கள் மனதில் மேம்பட்டுவிடும். திடீர் செலவுகளால் கையிருப்புகள் அனைத்தும் குறைந்துவிட்டு வாழ்க்கை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த ஒரு நாளில் நீங்கள் அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீங்க. மனதில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். நெருக்கமானவங்க பற்றிய புரிதல்கள் வாழ்க்கையில் உண்டாகவும் ஆரம்பித்திருக்கும். சமூக பணிகள் புதிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். புதிய அனுபவங்கள் மூலம் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் தேடி கொடுப்பீங்க. சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் அனைத்துமே நீங்கவும் ஆரம்பிக்கும். வெளியாட்களுடன் பயனற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆடம்பரமான செலவுகளால் உங்களுக்கு சேமிப்புகள் இந்த ஒரு நாளில் குறைய ஆரம்பிக்கும். எனவே எப்படி சேமிக்கணும், எந்த வகையில் சேமித்தால் நன்மைகள் ஏற்படும் என்று முழுவதையுமே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு நடக்க வேண்டியது, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் இனிமேல் வேண்டும் என்ற அனைத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. பேச்சில் அனுபவத்தின் அறிவானது வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக அறிமுகத்தால் சில மாற்றங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள கிடைக்கும். வியாபாரம் நிமித்தமான ரகசியங்களில் கவனம் வேண்டும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கொடுக்கல் வாங்கல சிறிதளவுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை எப்படி செலவிடணும், யாரிடம் செலவிட வேண்டும் என்று ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு நீங்கள் வெற்றியை காண்பவும் ஆரம்பிப்பீங்க. உத்தியோகம் மற்றும் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகரித்து விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனத்தை செலுத்திவிட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். வேலையாட்கள் கூடிய இடங்களில் நீங்கள் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் வேலையாட்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறார்கள் என்றால் அவர்களை உருவாக்குவதற்கும் அவங்களை எப்படி வழிநடத்தணும் என்பதையும் அறிந்து கொள்ள உங்களுக்குன்னு சில நாட்கள் எடுத்துக்கொள்ளத்தாங்க செய்யும். மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் அனைத்துமே ஏற்பட்டு நீங்கவும் ஆரம்பிக்கும். உடல் சூழ்நிலை காணப்படும். எனவே இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்க ஒரு நேரமாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றீர்கள் என்றால் வாழ்க்கையில அமோகமான சில சுபங்கள் ஆனது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இதையெல்லாம் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.